ஹலோ எவ்ரிவன். நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய கிளைகளை சென்னை, பாம்பே, கல்கட்டா போன்ற முக்கிய இடங்களில் நிறுவப்பட போதுன்னும், அது கவர்மெண்டோட கெசட்டிலேயே பதிவு செய்யப்பட்டுருச்சுனோ ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப் போன்ற முக்கிய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலயமா பரவப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஆர்டிகிள் 124 மூலயமா சுப்ரீம் கோர்ட் நியூ டெல்லியில அமைக்கப்பட்டிருக்கு. ஆர்டிகிள் 130 பயன்படுத்தி சூழ்நிலை கருதி சுப்ரீம் கோர்ட் நினைச்சா ஒரு கிளைகளையோ மற்ற இடங்கள்ல சீஃப் ஜஸ்டிஸ் மூலியமா ஜனாதிபதியிடம் அப்ரூவல் வாங்கி அமைக்கப்பட முடியும். இப்ப வாட்ஸ்அப் போன்ற தளங்கள்ல பரவிட்டு இருக்க செய்தி அரசுனாலேயோ இல்ல சுப்ரீம் கோர்ட்னாலேயோ எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. டிஎம்கே கவர்மெண்டோட ராஜ்யசபா எம்பியான மிஸ்டர் வில்சன் அவர்களால் பாஸ் பண்ணப்பட்ட ஒரு பிரைவேட் மெம்பர் பில் தான். இந்த பில் ஜஸ்ட் மிஸ்டர் வில்சன் அவர்கள் ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்ற ஒரு காரணத்தினால் அவரோட நிபந்தனைகளை கவர்மெண்டிடம் எடுத்துரைக்கிறக்காண்டி இந்த பில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இந்த பில் இன்னும் கவர்மெண்டால அப்ரூவல் பண்ணப்படல. பிரைவேட் மெம்பர் பில்ல குறிப்பிடப்பட்டிருக்கபடி சென்னை, மும்பை, கல்கட்டா போன்ற இடங்கள்ல சுப்ரீம் கோர்ட் அதனுடைய கிளைகள் நிறுவப்பட்டுச்சுன்னா அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ரொம்ப உதவிகரமாகவும் டைம் கன்சப்ஷனை கம்மியும் பண்ணும். அதனால இது கவர்மெண்ட் மேபி ஃபியூச்சர்ல இதை அப்ரூவல் பண்ணாங்கன்னா ரொம்ப உறுதுணையா இருக்கும். சட்டம் அறிவோம், உரிமையை காப்போம். யுவர்ஸ் லாஃபுல்லி மனோஜ். தேங்க்யூ.